அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் நாளைய தினம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் வார் ரொம்ப டென்ஷனாக போயிட்டுருக்கு. மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணோம், மார்க்கெட் போனால் கீழே போனால் எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. இப்போது ஈரான் இஸ்ரேல் வார் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்க நியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பகல்லையுமே பார்த்திங்கன்னா தொடர் தாக்குதல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி இருக்குது. இதோட இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டு லீவு, நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால நாளைய தினம் நம்மளோட மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அதன்படி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போர்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 24,700 தான் இமிடியேட் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 500 தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 24,156 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 24,979, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,193 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் 24,800 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 24,800லேயே தான் மார்க்கெட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சிலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பையர் செல்லர்ஸ் அந்த இடத்துலையே ஹியூஜ் ஓஐ டேட்டா பில்ட் ஆயிருந்துச்சு. மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துட்டு, ஆனால் ஒரு 3.25க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் இமிடியேட் ஃபால் கிடச்சிது மார்க்கெட்டில். சரிங்களா, அந்த செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் தெரிஞ்சிச்சு. குளோபல் மார்க்கெட்டில் இருக்க செல்லிங் ப்ரெஷர் நம்ம மார்க்கெட்டில் தெரிஞ்சிச்சு. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் பார்த்திங்கன்னா 1.67%, நல்ல ஹியூஜ் ஃபால். ஏன்னா மார்க்கெட் பொதுவாக விழுகும் போது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மிட் கேப் நல்லாவே ஹியூஜ் ஃபால் கொடுத்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனோன்னே மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு. இமிடியேட்டாக மிட் கேப் பார்த்திங்கன்னா 12,650 தான் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 12,400, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங்லாம் இருக்குது. அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, மிட் கேப்பையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் பாசிட்டிவில் இருந்துகிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவில் இருந்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம், 56,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு மேலே போணுச்சு அப்படின்னா 56,600 இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 57,000 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 55,500. அதற்கும் இந்த ரேஞ்சில் தான் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கேப் டவுன் ஆகும் 55,075. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,479. இந்த லெவல்லாம் இந்த லெவல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்க பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் மல்டிபிள் டைம் டச் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த லெவல் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த லெவலாக மார்க்கெட் அப் சைடு பிரேக் அவுட் ஆக முடியல. என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு கூட போகல, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கான
சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து குளோபல் மார்க்கெட்லாம் ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து பேட் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ஹியூஜ் ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜோனுக்குள்ளார தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த அப்சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 82,800 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 84,150, அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 86,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,400, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 89,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 76,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. குளோபல் மார்க்கெட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வார் டென்ஷன் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மந்தில் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் வச்சுருக்கோம். அந்த வெபினாரில் வந்து இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது இருக்கேன். அது வந்து ஈவினிங் 7 o'clock to 9 o'clock இந்த மந்த் இறுதியில் இருக்குது. லாஸ்ட் வீக்கில் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அந்த வெபினாரில் வந்து கலந்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டவுட்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெரி லோ ப்ரோக்கரேஜ். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் வந்து விழுந்திருக்கு. நல்லா ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த செக்டார் எவ்வளோ விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். 21 ஸ்டாக் வந்து நிஃப்டியில் பாசிட்டிவ், 29 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். கிட்டத்தட்ட 60% வந்து ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு. சரிங்களா, நெகட்டிவில் இருந்திருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் கொடாக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் பாசிட்டிவ், பாக்கி எல்லாமே நெகட்டிவில் இருந்திருக்கு. நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா மேஜரான ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நாளைய தினம் குளோபல் மார்க்கெட்டுக்கான இம்பேக்ட் வந்து இருக்கும். மிட் கேப் வந்து பாருங்கள், மிட் கேப்பில் 50 ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 46 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். சரிங்களா, வெறும் 4 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ். மிட் கேப் செலக்ட்டு 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா 23, 2 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ் மிட் கேப் செலக்டில். அடுத்தது தென் சென்செக்ஸில் 30 ஸ்டாக்கில் 20 ஸ்டாக் வந்து நெகட்டிவ், 10 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ். சரிங்களா, இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வெபினாரில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணி வெபினாரில் வந்து கலந்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.